ஹாய் விஜயண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நர்சஸை ராங் டைரக்ஷன்ல திசை திருப்பி போராட்டம் நடத்த வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய பேர்கிட்ட பேசி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டான ஒரு ரீல்ஸா நான் எடுத்து உங்களுக்கு நான் இதை அனுப்புறேன். இப்போ இந்த இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து 2015 வருஷம் 7243 நர்சஸை 7000 ரூபாய் சேலரிக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க. நர்சஸ் டிஃப்ரெண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 10,000 20,000 ரூபாய் சம்பளம்லாம் இருந்தவங்க எல்லாம் கூட கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறப்போ 7,000 ரூபாய் சம்பளம் போதும், நம்மள பெர்மனன்ட் ஆக்கிட்டாங்கன்னா நம்ம லைஃப் மாறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நிறைய பேர் பெரிய பெரிய டெசிக்னேஷன்ல ஒர்க் பண்ணவங்க எல்லாம் தூக்கி போட்டு கவர்மெண்ட் ஜாப்ல அந்த 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஜாயின் பண்ணாங்க. அகைன் 2019 ஒரு MRB எக்ஸாம் வச்சுட்டு 2345 பேர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேர் முன்னாடி எக்ஸாம் எழுதினவங்கள தரவரிசையில இருந்தவங்களை பார்த்து எடுத்துக்கிட்டாங்க. சோஃபார் ரஃபா ஒரு 10,000 பீப்புள் MRB எக்ஸாமுக்கு கீழே பிரைவேட் பீப்புள் கவர்மெண்ட்ல ஜாயின் பண்ணாங்க. இவங்க எல்லாருக்குமே சேலரி 7,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் மல்டிபிள் லெவல்ல ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் 7,000 இருந்து 14,000 ஆக்குனாங்க. இப்போ காலத்துல பாத்தீங்கன்னா கொத்தனார் சித்தால் வேலைக்கு போறவங்க கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா, ஆனா நர்சஸா ஒர்க் பண்றவங்களுக்கு பேசிக்கா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கேட்டகரியில ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அந்த மாதிரி தான் சேலரி. மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா 100 பேஷண்ட்டுக்கு 3 ஸ்டாஃப் நர்ஸ் தானே இருக்காங்க. அதே பிரைமரி ஹெல்த் கேர் செக்ஷன்ல வந்தீங்க அப்படின்னா 4 ஸ்டாஃப் நர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 ஸ்டாஃப் நர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க ஃபுல் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, IV ட்ரிப்ஸ் போடுறது, இன்ஜெக்ஷன், டாக்டர் கன்சல்டேஷன் ஃபாலோ பண்றது, ஒரு இதுக்கு இடையில எமர்ஜென்சி வந்தா ஒரு சிக் பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களை ஸ்டேபிள் பண்ணி அனுப்புறது, இது எல்லாத்துக்குமே மொத்தமே 2 ஸ்டாஃப் நர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு நாள் டியூட்டியில கிட்டத்தட்ட 200 இருந்து 300 பேஷண்ட் வந்தாலும் இந்த 2 ஸ்டாஃப் நர்ஸ் தான் ஓடி வேலை பார்க்குறாங்க. நம்ம ஊர்கிட்ட எல்லாம் போனேன், நான் பிரைமரி ஹெல்த் சென்டர் நேற்று நான் போனப்ப பார்த்தேன். ஒரு சிஸ்டர் அவங்களும் பிரெக்னன்சி 9 மந்த்ல ஓடி வேலை பார்க்குறாங்க. ADMK பீரியட்ல எப்படியாவது ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜாபை கன்ஃபார்ம் பண்றதுக்கு பதில் சேலரியோட மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்கலாம், பப்ளிக் ஹாலிடே நிறைய தரோம்லாம் சொல்லி பூசி மொழிகை அனுப்பிட்டாங்க. அப்புறம் 2021 DMK வரும்போது MRB எக்ஸாம் எழுதின எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க லாஸ்ட் வரைக்கும் அதை பண்ணவே இல்லை. நர்சஸ் போராட்டம் பண்ணப்ப கூட எவ்வளவு தரக்குறைவா நடந்துக்கிட்டாங்கன்றது உங்களுக்கே தெரியும்னா, ஆல்ரெடி நர்சஸ் பணிச்சுமை, நிதிச்சுமை, குடும்பச்சுமை, இந்த மாதிரி பல கஷ்டத்துல இருக்கக்கூடிய நர்சஸ் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே முழுமையா நம்பி பல டைரக்ஷன்ல நர்சஸ் அசோசியேஷன் தனித்தனியா யூனியனா பிரிஞ்சு என்ன பண்ணணுங்கிற ஒரு கைடன்ஸே இல்லாம தப்பான டைரக்ஷன்ல போயிடுமோன்னு எனக்கு பர்சனலா ரொம்ப பயமா இருக்கு. பை ப்ரொஃபஷன் நான் ஒரு நர்ஸ், என்னால நர்சிங் ஃபீல்டுக்கு ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நர்சஸ் எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்க காதுக்கு அதை கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் நான் உணர்றேன். நல்லது நடக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நர்ஸ்ல ஒருத்தியா நானும் உங்ககிட்ட இந்த ரீல்ஸ் சமர்ப்பிக்கிறேன்னா, உங்களோட ஃப்ரீ டைம்ல கன்சர்ன் பீப்புளை கூப்பிட்டு பேசுங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்க மனப்பூர்வமா நம்புறோம். நர்சஸ் கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். விஜய் அண்ணா இந்த வீடியோ பார்ப்பாங்க, கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அது வரைக்கும் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு இறங்காதீங்க. தப்பான கைடன்ஸுக்கு என்னைக்கும் வழி கொடுக்காதீங்க. தீய சக்தி ஏதாவது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கா இருங்க. விஜய் அண்ணா கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. தேங்க்யூ.